சுக்லா அப்படின்ற கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் வந்து புழு. அப்படின்னா அந்த பூச்சி வகைகள்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த பட்டு புழுக்கள் இப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப பெரிய விசேஷமாக அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு பார்த்தா வாயு பகவான். அப்புறம் தெய்வம் வந்து தன்வந்திரி பகவான். சாமி உணவை தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. அதை விட நீங்க எடுத்துக்கிறாம தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான் தான் அந்த கிம்ஸ்துக்குணம் கரணத்துக்கு அதிபதி. ஜவ்வாது அதிகமாக நீங்க பயன்படுத்த ஏதேனும் ஒரு வகையில சர்க்கரை எடுத்துக்கிறது நல்லது. அதுக்காண்டி சர்க்கரை நோயாளிகள் கவனமா பார்த்துங்க. சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவோ அல்லது பாக்கெட்ல ஒரு சின்ன விஷயமா வச்சுக்கிறது. அணிகலன்ல முத்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பெரிய வெற்றிகள் தரும். நீங்க தூப தீபம் போடணும்னா குங்குலியம் தூப தீபம் போட்டாக்க பணவரவு ரொம்ப அற்புதமா வரும். கொங்கு மலர்னு ஒரு மலர் இருக்குங்க, உங்களுக்கு கிடைச்சுன்னா அதை வந்து தெய்வங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சட்டை வந்து ஃபுல் ஹேண்டு போடாதீங்க, ஆஃப் ஹேண்டு போடுங்க. அதே மாதிரி துண்டு எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கணும். சரி, உங்களுக்கு துண்டு போடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னாக்க பைக்கில் வச்சுக்கோங்க, ஆஃபீஸில் வச்சுக்கோங்க, காரில் வச்சுக்கோங்க. ரைட்டா? மூங்கிலான ஏதேனும் ஒரு பாத்திரத்தை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. பொது வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அது உங்களுக்கு நடக்கும் கட்டாயம். அது மூலியமா நீங்கள் நன்மைகளும் கிடைக்கும். அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. நீங்கள் தேன் எப்போதுமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த நாளும் உங்களுக்கு பொன்னான நாள் தான்.